தளபதி திருவிழால ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருப்பார்ல விஜய். அதை ஒட்டிதாங்க இந்த ஒரு விஷயம். புத்தாண்டு வாழ்த்துக்கள் நண்பா. ஹேப்பி நியூ இயர் உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தினருக்கும். இந்த காணொளி நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப இன்னும் சில மணி நேரங்கள்ல புதிய ஆண்டை கொண்டாட்டத்தோட வரவேற்க தயாராக அந்த தருணமாக இருக்கலாம். அல்லது புதிய ஆண்டு ஆரம்பிச்சு நல்ல எதிர்பார்ப்போட நம்பிக்கையோட நாம இருக்கக்கூடிய அந்த தருணமாகவும் இருக்கலாம். ஸோ நிறைய முடிவுகள், நிறைய விஷயங்கள்ல மாற்றங்கள், எதிர்பார்ப்புகளோட இருக்கக்கூடிய ஒரு தருணம் எப்பயுமே இந்த புதிய ஆண்டு. இதுல டெஃபினட்டா நிறைய விஷயங்களை நம்ம அனுபவத்துல இருந்தும் கத்துக்கிட்டு இருந்திருப்போம். அதே நேரத்துல நம்ம புதுசா இந்த ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு எதிர்பார்ப்புலயும் தயாராக இருப்போம். இதுல இப்ப இந்த இடத்துல நான் கருத்துலாம் சொல்ல போறது இல்ல. ஒரு சின்ன ஒரு பகிர்வு. இப்ப இந்த தளபதி திருவிழால ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லியிருப்பார்ல விஜய். அதை ஒட்டிதாங்க இந்த ஒரு விஷயம். அது எல்லாருமே தெரிஞ்ச கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான். பட் அவர் சொன்னப்ப அது அழகாக இருந்துச்சு. இந்த கொடை கொடுத்த கதை தான். தெரியாட்டி கண்டிப்பாக போய் பாருங்க. இதுல நம்மளுக்கு யாராவது ஒரு நபர் உதவி செய்யறப்ப அவருக்கு கண்டிப்பாக நன்றி கடன் பட்டிருக்கோம். நம்ம ஏதாவது ஒரு பிரதிபலனை அவருக்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு ராகங்க. இன்னொரு விஷயம் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, இந்த பெய்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு, அல்லது திணை விதைத்தவன் திணை அறுப்பான் அப்படின்னு தமிழ்லயும் அழகாக இந்த ஒரு வாக்கியம் இருக்குங்க. நம்ம எந்த ஒரு நல்ல செயல் எங்க ஒரு விதைக்கிறோமோ நிச்சயமாக அது நமக்கு தேவையான நேரத்துல நமக்கு கண்டிப்பாக திருப்பி வரும். அதான் அந்த கொடை கதையோட ஒரு சின்ன ஒரு அர்த்தம். இது என்னோட வாழ்க்கையில நான் நிறைய முறை உணர்ந்திருக்கேன். அதே மாதிரி நண்பா, நீங்க உணர்ந்தது இல்ல, ஒரு தேவைப்படுற நேரத்துல திடீர்னு உதவி எங்கிருந்தோ வர்ற அந்த ஒரு சூழ்நிலை, யாரும் முகம் தெரியாத நபர் மூலியமாக நம்மளுக்கு தேவையான நேரங்களை கிடைக்கக்கூடிய உதவிகள், இது எல்லாம் தான் நம்மளோட வாழ்க்கைய அப்படியே மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு விஷயமாக மாத்தி கொண்டு போற ஒரு விஷயம். ஈவன் இப்ப என்னோட முயற்சிகள்ல இப்ப மாணவர்களுக்காக, பெற்றோர்களுக்காக கல்வி சார்ந்த இந்த வழிகாட்டுதல் கொடுக்கறது எல்லாத்துக்கும் காரணம் இதுதாங்க காரணம். பிகாஸ் என்னோட வளர்ச்சிக்கு இந்த மாதிரி முகம் தெரிஞ்சு தெரியாம உறுதுணையாக இருந்த பல வழிகாட்டுதல்கள் இருந்தாங்க. அவங்களுக்கு நான் என்ன நன்றி கடன் செய்யணும் அப்படின்னா, எஸ், அது மற்றவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வழிகாட்டுதல் தான். இது ஜஸ்ட் என்னோட பேசிக் பிரின்சிபல். ஸோ அதே ஒரு விஷயம் தான் எல்லார் வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக இருக்கும். அதை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. உதவி செய்யறது நம்ம அப்படியே சக்திக்கு மீறி நேரத்தெல்லாம் கொடுத்து அப்படின்றத விட நிச்சயமாக தேவைக்குட்பட்டவங்க, தேவையானவர்கள் நிறைய பேர் நம்மளை சுத்தியே எப்பயுமே இருப்பாங்க. தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, தெரியாதவங்களும் இருக்காங்க. அவங்களுக்கு மனதார நம்மளால முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக எப்பயுமே செய்யற பட்சத்துல நமக்கு தேவையான ஒரு விஷயம் நிச்சயமாக கிடைக்கும். இது பிரபஞ்சத்தின் ரூல்ஸ். அதோட ரூல்ஸ் எப்பயுமே மாறாது. அது கடவுளின் ஆசீர்வாதம் எடுத்துக்கலாம், அல்லது இந்த கர்ம பலன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அந்த ஒரு விஷயமாகவும் எடுத்துக்கலாம் நண்பா. ஸோ மறுபடியும் ஒரு நல்ல சந்தோஷமான ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு புத்தாண்டாக நிச்சயமாக எல்லாருக்கும் நிச்சயமாக